சென்னை நுங்கம்பாக்கம் நகைக்கடை கொள்ளையில் மகன் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் எடுத்ததால் அவரின் மேற்படிப்பு செலவுகளுக்காக நகைகளை திருடியதாக பெண் வாக்குமூலம் அளித்திருக்கிறார். நுங்கம்பாக்கம் நூர் வீராசாமி தெருவில் உள்ள நகைக்கடையில் பெண் ஒருவர் தன் மகனுடன் வந்து 3 சவரன் நகைகளை திருடிய நிலையில் கைது செய்யப்பட்டார். விசாரணையில் அவர் இவ்வாறு வாக்குமூலம் அளித்திருக்கும் நிலையில் ஏற்கனவே இதேபோன்று தியாகராய நகர் பகுதியில் பெண் நகை திருட்டில் ஈடுபட்டது தெரியவர போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேட்டூர் அரசு தலைமை மருத்துவமனையில் நோயாளியின் மனைவியிடம் தங்க நகை பறிக்க முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தங்கமாபுரி பட்டினத்தைச் சேர்ந்த சமையல் தொழிலாளி அமலதாஸ் என்பவர் நெஞ்சுவலி காரணமாக மேட்டூர் அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் ICU பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு உதவியாக மனைவி மாலதி அந்த அறையில் தங்கியிருந்தார். அதிகாலையில் ICU அறையில் உள்ளே நுழைந்த மர்ம நபர் மாலதி கழுத்தில் அணிந்திருந்த 1.5 பவுன் தங்க சங்கிலியை பறிக்க முயற்சி செய்துள்ளனர். சுதாரித்து கொண்ட மாலதி தாலியை கையால் பிடித்துக் கொண்டு சத்தம் போட்டுள்ளார். அருகில் இருந்தவர்கள் வருவதை கண்ட மர்ம நபர் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார். இது குறித்த புகாரை தொடர்ந்து CCTV காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஆன்லைன் முதலீட்டில் அதிகளவு லாபம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி தொழிலதிபரிடம் 17 லட்சம் ரூபாய் மோசடி செய்யப்பட்டு தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி கருவடிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் தொழிலதிபரான கதிர்வேளை கடந்த பிப்ரவரி 10ஆம் தேதியன்று செல்போனில் தொடர்பு கொண்டு பேசியவர் தன்னை தனியார் நிறுவனம் ஒன்றில் HR என அறிமுகப்படுத்தியுள்ளார். தொடர்ந்து பேசிய அவர் ஆன்லைனில் ஹோட்டல்களுக்கு மதிப்பீடு செய்யும் பணி உள்ளதாகவும் இதில் முதலீடு செய்து அதிக அளவில் லாபம் பெறலாம் என்றும் கூறியுள்ளார். இது தொடர்பாக அதே நிறுவனத்தில் பணிபுரியும் பெண் ஒருவரும் பேசி ஆன்லைனில் சில பணிகளை செய்ய சொல்லியுள்ளார். அதில் 13,000 வரை கதிர்வேல் சம்பாதித்துள்ளார். இதனால் அந்த நபர்கள் மீது நம்பிக்கை ஏற்பட்டதை தொடர்ந்து அவர்கள் சொல்லும் பணிகளை ஆன்லைனில் செய்ய சிறு சிறு லாபம் ஈட்டி வந்துள்ளார். தொடர்ந்து பல தவணைகளாக 17 லட்சம் வரை கதிர்வேலிடம் இருந்து வங்கிக் கணக்கில் பெற்றுள்ளது அந்த கும்பல். முதலீடு செய்த பணத்திற்கு லாபம் கிடைக்காததால் அவர்களை தொடர்பு கொள்ள முயன்ற போது செல்போன் எண்கள் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த கதிர்வேல் போலீசில் புகார் அளித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.